ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th முடித்தோடனே ஒரு சீக்கிரமாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நிறைய பேர் 12th முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் 12th என்ன மார்க் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து 12th மார்க் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்கேஸ் 12th முடித்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th பயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு 12th பயாலஜி சைடு போக விருப்பம் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளாக மெடிக்கல் சைடு போக விருப்பம் இல்லை, இன்ஜினியரிங் சைடு போக விருப்பம் இல்லை, ஆர்ட்ஸ் சைடு தான் போகணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு யாராவது ஒரு கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஜென்ரலாக பிபிஏ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வேல்யூவான கோர்ஸ். இந்த கோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. பிபிஏ ஜென்ரலாக எப்படி நீங்கள் 3 வருஷம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் 3 years மட்டும் படித்தாலே போதுமானது. படித்து முடிச்சோடனே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாபுக்கு போயிடலாம். படித்து முடிச்சோடனே ஏர்லைன் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம். நிறைய பேருக்கு 12th நான் முடிச்சிட்டேன், 12th முடித்தோடனே காலேஜ் கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பேர் பிஜி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ஒரு சில பேர் வந்து 12th முடித்தோடனே காலேஜ் 3 years நான் கம்ப்ளீட் பண்ணோன்னே எனக்கு சீக்கிரமாக ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கான கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். ஸோ யாராவது 12th முடிச்சுட்டு காலேஜ் 3 years பண்ண உடனே வேலை கிடைக்கணும், 3 years முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கணும் யாராவது நினச்சிங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் வந்து சரியான க்ரோத்தில் இருக்குது. இன்னொரு 3 yearsக்கு அப்புறம் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக அதோட க்ரோத் வந்து வேறு லெவலில் வளர்ந்துருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஏர்லைன்ஸ் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் ஃபீல்டு வந்து வேர்ல்டுலேயே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே லைஃப் லாங் உங்களுக்கு டவுன் ஆகவே ஆகாது. ஸோ உயர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர இதோட வேல்யூ வந்து குறையவே குறையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக எடுத்து பண்ணலாம். நல்லாவே ஒரு வேல்யூவான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே, எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரூப்புக்கு நீங்கள் மற்ற காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ்க்குலாம் போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டில் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீட்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேஸஸில் உங்களுக்கு சீட்ஸ் எடுப்பாங்க. பட் ஒரு சில காலேஜஸில் உங்களால் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்டர்வியூ பேஸஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இல்லாமல் உங்களால் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கணுங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அட்மிஷன் பண்ணி முடிக்கலாம். அதுவுமே படித்து முடிச்சோடனே கம்பல்சரியாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் கிடச்சிரும். 100% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் தான் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்லைன்ஸில் உங்களால் ஜாபுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசா செக்கர், பாஸ்போர்ட் செக்கர், இந்த மாதிரி ஏர்லைன்ஸில் விஐபி ஹேண்ட்லிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஏர்லைன்ஸில் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஹேண்ட்லிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்க்கு உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ பிபிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலே போதும், ஏர்லைன்ஸில் தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களால் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் ஒரு 3 years முடிச்சுட்டு படித்தோன்னே வேலை கிடைக்கணும், ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், எனக்கு ஆர்ட்ஸ் சைடு தான் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு பேராமெடிக்கல் சைடு போக விருப்பம் இல்லை, மெடிக்கல் சைடு போக விருப்பம் இல்லை, இன்ஜினியரிங்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டட் கிடையாது, எனக்கு ஒரு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கணும், நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன் அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கான காலேஜ் கைடன்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே லோ ஃபீஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமல், இன்டர்வியூ இல்லாமல், ப்ளஸ் வந்து மார்க் உங்களுக்கு அந்தளவு நீட் இல்லாமல் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒன்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், ரொம்பவே கம்மியான ஃபீஸில் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், அதுவும் ரொம்ப லோ ஃபீஸில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.